கிரிக்னார் ரியேஜென்ட் ரியாக்ஷன் வித் கீட்டோன். கீட்டோனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் C டபுள் பாண்ட் O ரெண்டு பக்கம் அல்கைல் குரூப் இருக்கும். ஜெனரல் ஃபார்மேட்ல இது R டேஷ் R டபுள் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்க எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? சேம் ப்ரொசீஜர், துளியும் மாற்றம் கிடையாது. இந்த R வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்க அட்டாக் ஆகும், இந்த பாண்ட் இங்க போயிடும். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். முதல் எப்பயுமே இந்த செட்டப் எழுதிருங்க, இதை வச்சு தான் அடுத்து வரும். அப்போ என்ன இருக்கு? R டேஷ் C R டபுள் டேஷ், இந்த R வந்து இங்க அட்டாச் ஆயிருச்சு, இங்க வந்து O இருக்கும், இதுல MgX வந்து ஒட்டிடும். அப்படியே இருக்கா? எப்படி டிட்டோவா இருக்கா? ரைட். அடுத்து என்ன பண்ணணும்? இதை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா H பிளஸ் இந்த ஆக்சிஜனோடையும் OH MgX ஓடையும் போகும். அப்ப என்ன வருது பாருங்க? R டேஷ் C R டபுள் டேஷ், இங்க R OH அப்படின்னு வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்கு? நமக்கு MgOH ன்னு வந்துடும். சரிங்களா? அப்ப இந்த ஃபங்க்ஷனல் குரூப் OH அட்டாச் கார்பனை சுத்தி 3 கார்பன் அல்கைல் குரூப் இருக்கு. இது என்னது? நமக்கு டெர்ஷியரி ஆல்கஹால். ஜெனரல் ஃபார்மட் சார் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், என்ன உங்களுக்கு அல்கைல் குரூப் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்கஹால் கிடைக்கும்.